Good evening ma'am. Today நம்ம பார்க்க போற டாபிக் என்ன milk pasteurization. Milk pasteurizationக்கு முன்னாடி pasteurization என்னன்னு பார்க்கலாம். Pasteurization there is a general and urgent need for rapid procedure applicable to process control to monitoring food safety and quality. Pasteurization is a process in which certain packaged and non-packaged foods such as milk and fruit juice are treated with mild heat, usually less than 100 degrees Celsius, to eliminate the pathogens and extend the shelf life. Pasteurization எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். Today pasteurization is used widely in dairy industry and other food processing industry to achieve the food preservation in food safety. Pasteurization மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா batch pasteurization, flash pasteurization, ultra high temperature pasteurization, canned sterilization. இப்போ நம்ம பேஸ்டரைசேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள போகலாம். மில்க் பேஸ்டரைசேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாமா? மில்க் பேஸ்டரைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் மில்க் ஆர் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் டு ப்ரீடிட்டர்மைன் டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட் வித் ரீகண்டாமினேட் டியூரிங் த என்டையர் ப்ராசஸ். அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு தேவைப்படுற டெம்பரேச்சரில் கரெக்டான டைமில் வச்சு ஒரு பண்ணுற ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்ப்போம். அதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம் பேஸ்டரைசேஷன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 72 டிகிரி செல்சியஸில் 15 செகண்ட் வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுற மில்கை 15 to 17 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து லோ டெம்பரேச்சர் லாங் டைம் பேஸ்டரைசேஷன். லோ டெம்பரேச்சரில் வந்து 62 டிகிரி செல்சியஸில் ஃபார் 30 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் வர மில்கை 7 to 6 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட டெம்பரேச்சர் வந்து பிலோ 6 டிகிரி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலயமா இது எக்ஸ்டெண்டும் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பேஸ்டரைசேஷன்னா 135 டிகிரி செல்சியஸ் 2 செகண்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் வர மில்கை வந்து நம்ம எவ்வளோனா 2 to 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மில்க் பேஸ்டரைசேஷனோட ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். எது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். மில்க் சில்லிங், ப்ரீ ஹீட்டிங், கலோரிஃபிகேஷன் ஸ்டேஜ், ஸ்டாண்டர்டைசேஷன், ஹோமோஜனைசேஷன், ஹீட்டிங் செக்ஷன், ஹோல்டிங் செக்ஷன், கூலிங் செக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம மில்க் பேஸ்டரைசேஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். மில்க் பேஸ்டரைசேஷன் எதுக்காக பண்ணோன்னா, இதோட மெயின் திங் மில்க் வந்து எல்லாருக்கும் டெய்லியும் தேவைப்படுற ஒரு ஃபுட்டாக இருக்குது. ஆனால் அதை லாங் டைம் நம்மளால் வந்து இப்போ மில்க் வந்து டக்குன்னு கெட்டு போயிடும். அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், அதை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் பேஸ்டரைசேஷன். மில்க்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து பேஸ்டரைசேஷன்ற ஒரு டாபிக். பேஸ்டரைசேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மில்கோட செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? தேங்க்யூ.